சமையல்ல மஷ்ரூம் பக்கோடா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். சாயங்கால நேரத்துல ஒரு கப் டீயோட இந்த பக்கோடா சாப்பிடும்போது அவ்வளோ நல்ல டேஸ்டா இருக்கும். இதை ஒரு 10 நிமிஷத்துக்குள்ள சூப்பரா சுலபமா செஞ்சு முடிச்சிடலாம். இது பண்றதுக்கு நான் இன்னைக்கு 200 கிராம் மஷ்ரூம் எடுத்திருக்கேன். அதை இந்த மாதிரி கொஞ்சம் சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி வச்சிருக்கேன். இதை ஒரு பவுல்ல மாத்திரலாம். கூடவே ஒரு வெங்காயம் அதையும் கொஞ்சம் சின்ன சின்ன பீஸா வெட்டி வச்சிருக்கேன். 1/4 டீஸ்பூன் போல சோம்பு சேர்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் வாசனையா இருக்கும். சோம்போட ஸ்மெல் பிடிக்காது அப்படின்னா சோம்பு எல்லாமே நம்ம செய்யலாம். கூடவே 2 பச்சை மிளகாய், அடுத்தது ஒரு பெரிய துண்டு இஞ்சி, 2 பல் பூண்டை இடிச்சு இந்த மாதிரி எடுத்திருக்கேன். ரொம்ப பேஸ்டா இல்ல, ஆனா கொஞ்சம் இந்த மாதிரி எடுத்திருக்கேன். இதையும் உள்ள சேர்த்துக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை இலை அதையும் சின்ன சின்னதா வெட்டி வச்சிருக்கேன். அப்புறமா ஒரு கை நிறைய மல்லி இலை அதையும் இந்த மாதிரி சின்ன சின்னதா வெட்டி வச்சிருக்கேன். இப்போ இதுல நம்ம மசாலாலாம் சேர்க்கலாம். கொஞ்சமா மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், கூடவே தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஃபர்ஸ்ட் இதை ஒரு வாட்டி நம்ம நல்லா கலந்துடலாம். இப்போ இதுல நம்ம மாவு சேர்க்கலாம். 4 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 4 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துட்டு இதை நம்ம கலந்தாலே போதும். நான் தண்ணி எதுவுமே சேர்க்கல. மஷ்ரூம்ல இருந்து வர தண்ணியே போதுமான அளவு இருக்கும். அதனால கலந்துட்டு தேவைப்பட்டா மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் சுத்தமா தண்ணி சேர்க்கல, ஆனா மஷ்ரூம்ல இருந்து வெளிவந்த தண்ணியே கரெக்டா இருக்கு. கலந்தாச்சு. இனி இதை நம்ம பொரிக்கணும். எண்ணெய் மிதமான சூடை விட கொஞ்சம் அதிகமா வச்சுக்கோங்க. குறைவான சூடுல இருந்துச்சு அப்படின்னா நிறைய எண்ணெய் குடிக்கும், நல்லா கிறிஸ்பியா வராது. அதனால கொஞ்சம் சூடா இருந்தா தான் அழகா நல்லா மொறுமொறுன்னு வரும். இப்போ எண்ணெய் சூடானதும் இதை ஒரு சின்ன சின்ன பீஸா உள்ள போட்டுட்டு நல்லா அது பொரிஞ்சு வரணும். அதனால ரொம்ப சூடா இருந்தாலும் கரிஞ்சிரும். அதனால கொஞ்சம் மிதமான சூடை விட கொஞ்சம் அதிகமா வச்சிருக்கேன். இப்போ கொஞ்சம் ரெடியாகி இருக்கு. நம்ம திருப்பி போட்டுட்டு இன்னும் கொஞ்ச நேரம் கூட நம்ம இதை வேக வைக்கலாம். இருக்கட்டும். எல்லாமே சூப்பரா பொரிஞ்சு வந்திருக்கு. இப்போ இதை எடுத்து நம்ம வெளியே வச்சிடலாம். இதே மாதிரி மீதி இருக்கிறதையும் நம்ம போட்டு பொரிச்சுட்டா சூப்பரா அழகா தயாராயிரும். அவ்வளோதான். இது கூட சுட சுட டீ சூப்பரா இருக்கும். அதனால ஒரு டீ போட்டுட்டு இருக்கேன். ஏலக்காவும் இஞ்சியும் போட்டு பண்ணியிருக்கேன். நம்மளோட சுட சுட பக்கோடா ரொம்ப ரொம்ப சூப்பரா அழகா தயாரா இருக்கு. அப்படியே சுட சுட ஒரு கப் டீயோட சூப்பரா இருக்கும். இப்ப நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. நீங்களும் கண்டிப்பா இந்த ரெசிபியை வீட்டுல செஞ்சு பாருங்க. ஒரு 10 நிமிஷத்துக்குள்ள சூப்பரா செஞ்சு முடிச்சிடலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாவின் சுவை எறும்புகள் மலரட்டும்.